Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல மட்டன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ மட்டன் எடுத்து கொஞ்சமா உப்பு போட்டு தண்ணியில நல்லா இப்ப நான் கழுவி தண்ணி இல்லாம வடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். முதல்ல மட்டன்ல பாத்தீங்கன்னா மசாலா போட்டு நம்ம mix பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்க போறேன். காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு ஏத்தது போல நீங்க மிளகாய் தூளோட அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிக்கலாம். எல்லா மசாலையும் மட்டனோட சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டேன். 1/2 மணி நேரத்துக்கு அப்படியே ஊற வச்சுக்கலாம். மசாலா நல்லா மட்டன்ல பிடிக்கட்டும். ஸ்டவ் பத்த வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேல ஒரு குக்கர் வச்சுட்டு குக்கர் நல்லா சூடேறினதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடேறினதுக்கு அப்புறம் இது கூட நீங்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் வேணும்னா கூட நீங்க இந்த மசாலா பொருள்லாம் சேர்த்துக்கலாம். நான் இப்போ எதுவுமே சேர்க்காம தான் செய்ய போறேன். நீங்க வேணும்னா ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 லவங்கம், ஒரு ஏலக்காய் பாத்தீங்கன்னா சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுமே நான் உடனே வெங்காயம் போட்டு வதக்கிக்க போறேன். சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயமா இருந்தால் ஒரு 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது ஒரு 30 வெங்காயம் எடுத்துக்கோங்க. கூடவே கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் வெங்காயம் கலர் மாற வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டா கலர் மாறுற வரைக்கும் வெங்காயத்தை வதக்குனதுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்குனதும் மசாலாம் போட்டு ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிற இந்த மட்டனை பார்த்தீங்கன்னா நான் சேர்த்துக்கிறேன். மட்டன் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு இது கூடவே ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்க போறேன். தக்காளியும் சேர்த்துட்டு லைட்டா கலந்து கொடுத்துட்டு 1 டீஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துக்கிறேன். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம மட்டன்லயே பார்த்தீங்கன்னா மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோம். அப்பவே உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருப்போம். இப்போ இன்னும் கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் மட்டனை பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 5லேருந்து 6 நிமிஷத்துக்கு நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே குக் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு இந்த மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காவை எடுத்து வச்சுருக்கேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி அந்த தேங்காவை சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கிறேன். 3 முழு முந்திரியை சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா நைஸாக நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். மட்டன் பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா அரைக்கிறதுக்குள்ளே 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா நான் வதக்கி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது கூட அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த தேங்காய் விழுதை சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு கலந்து கொடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி மட்டன் குழம்பு கொஞ்சம் தண்ணியாக தான் வைக்க போகிறேன். சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் தண்ணியாகவே வைக்க போகிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். குறைஞ்சது 6லேருந்து 7 விசில் விட்டால் தான் மட்டன் பார்த்தீங்கன்னா இந்த குக்கரில் வெந்து வரும். நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை விசில் விட்டால் மட்டன் வேகுமோ அது வரைக்கும் நீங்கள் விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 6-7 விசில் விசில் வெயிட்டும் குறைஞ்சி வந்துருச்சு. நல்லா டேஸ்டியாக மட்டன் பார்த்தீங்கன்னா வெந்து வந்துருச்சு. குழம்பு ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக வந்திருக்கு. நம்ம அதிகமாக எந்த ஒரு மசாலா பொருளும் ஆட் பண்ணாமல் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு செஞ்சுருக்கோம். கொஞ்சம் தேங்காவை அரைச்சி சேர்த்துருக்கோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் இன்றைக்கி சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் தண்ணியாக பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு செஞ்சுருக்கேன். இப்போது திரும்பவும் ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நான் குக் பண்ணிக்க போகிறேன். நம்ம குக்கரில் வைக்கிறதுனால குக்கரில் வச்சு முடிச்சதுக்கப்புறமா விசில் வெயிட்டு குறைஞ்சதும் எந்த குழம்பு செய்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட். இப்போ இது கூட பொடியை நறுக்கிய கொத்தமல்லியை கொஞ்சம் சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 5 நிமிஷத்துக்கு நான் குக் பண்ணிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 5 நிமிஷத்துக்கு குழம்பு நல்லா நான் கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டேன். நல்லா சூப்பராக இப்போ குக் ஆகிட்டு வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா சூப்பராக இருக்கும். ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் இது போல் நீங்கள் உங்களுடைய வீட்டில் மட்டன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.